வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்வது சிசிரகுமார் பிரசாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் மூலமே விவசாயத்தை மையமாக கொண்ட தேசிய பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டை அழிக்க முற்பட்டால் அதை முறியடிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க சூளுரை. கடந்த அரசாங்கத்தினால் வடமாகாணத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவிப்பு. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி ஆகியோர் பாரிய மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக வெளியாமுன அறிக்கை. ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்காவிட்டால் அரசாங்கம் முடிவை சந்திக்க நேரிடும் என மக்கள் விடுதலை முன்னணி எச்சரிக்கை. விவசாயிகளின் ஏழ்மையை போக்கி பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதன் மூலமே விவசாயத்தை மையமாக கொண்ட தேசிய பொருளாதாரம் ஏற்படும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார். தேசிய புத்தரிசி திருவிழா ஜனாதிபதி தலைமையில் இன்று இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி இதனை கூறினார். பெருமுக அறுவடைகளின் முதற் பகுதியை அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாவிகாரையில் வழங்கி இந்த நிகழ்வு ஆரம்பமானது. நாடு அரிசியில் தன்னிறைவு அடைதல் மற்றும் நாட்டு மக்களுக்கு ஆசி வேண்டும் விழாவாக புத்தரிசி திருவிழா காணப்படுகின்றது. ஆதிவாசிகள் தலைவர் உட்பட அந்த சமூகத்தினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். விவசாயிகளின் ஏழ்மையை போக்கி அவர்களது பொருளாதாரத்தை வலுப்படுத்தினால் மாத்திரமே விவசாயத்தை மையமாக கொண்ட தேசிய பொருளாதாரம் ஏற்படும். நாடென்ற வகையில் இதனை உணர்ந்து செயற்பட வேண்டியது அவசியமாகும். எமது கலாச்சாரத்தை வலுப்படுத்தி பாதுகாப்பது போன்று அவை அனைத்திலும் நோக்கமாக மக்களின் ஏழ்மையை நீக்கி சுபிட்சமான பொருளாதாரம் மற்றும் சிறந்த நாட்டை கட்டியெழுப்புவதாகவே காணப்படுகின்றது. சிறந்த பண்பாடுகளை கொண்ட தியாகம் மற்றும் உதவிகள் செய்யக்கூடிய வகையிலான சமூகம் நமது நாட்டை போன்று உலகில் வேறெங்கும் இல்லை. புத்தரிசியை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மகா சங்கத்தினருக்கு இதன்போது கையளித்தார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாளை பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்ய உள்ளார். பாகிஸ்தான் ஜனாதிபதி மம்னூத் ஹுசைன் மற்றும் பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஆகியோரின் அழைப்பின் பிரகாரமே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பாகிஸ்தானுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது பாகிஸ்தான் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஜனாதிபதி ஈடுபடவுள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கிடையில் சில ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட உள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டை அழிக்க முற்பட்டால் அதை முறியடிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சூளுரைத்துள்ளார். நியூஸ் போஸ்டுக்கு வழங்கிய விசேட செவியிலேயே அவர் இதனை தெரிவித்தார். මේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයට මේ තුන්වෙනි වතාවට මහින්ද රාජපක්ෂ පක්ෂ විනාශ කරන්න හදන්නේ. පළවෙනි වතාව මැතිනිගේ ප්‍රජා අයිතිවාසිකම් ජයවර්ධන ආණ්ඩුවෙන් උදුරගත්ත වෙලාවේ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மூன்றாவது தடவையாக மஹிந்த ராஜபக்ச அளிக்கவே முயற்சிக்கின்றார். முதலாவதாக ஜெயவர்தன அரசாங்கத்தில் சிரிமாவின் பிரஜா உரிமையை பறித்து இவ்வாறான ஒருவருக்கு கட்சியில் தலைவராக இருக்க முடியாது என இலங்கையில் உள்ள அனைத்து ஆதரவாளர்களையும் திரட்டி கூட்டங்களை தற்போது போன்றே நடத்தினார்கள். இரண்டாவது தடவையாக 2001ஆம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சி SB திசாநாயக்க போன்றவர்களை தம் பக்கம் இழுத்து ஆட்சியை கவிழ்த்தது. தற்போது மூன்றாவது முறை இவர் தோல்வியடைந்தே வீட்டிற்கு சென்றார். ஜெயவர்தன பிரேமதாசவிடம் கையளித்து விட்டு சென்றார். DB விஜயதுங்க என்னிடம் கையளித்து விட்டு சென்றார். நான் போட்டியிட்ட எந்த ஒரு தேர்தலிலும் தோல்வியடையவில்லை. மூன்றாவது தடவையாக 4வது தடவையாக போட்டியிடுமாறு பலர் என்னிடம் கூறினார்கள். மஹிந்த ராஜபக்ச செய்ததை போன்று அரசியலமைப்பை மாற்றியமைக்க சொன்னார்கள். அதனை என்னால் செய்ய முடியாது என கூறிவிட்டு நான் வீட்டிற்கு சென்றேன். நான் ஜனநாயகவாதி. 2 தடவைகள் இருந்துவிட்டு மற்றும் ஒருவருக்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டும். கைகளை பிடித்து சென்று மஹிந்த ராஜபக்சவை நான் கதிரையில் அமர்த்தினேன். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் மஹிந்த ராஜபக்சவின் விடயங்கள் தொடர்பில் தெளிவுடன் இருக்க வேண்டும். இவர்கள் பாரியளவில் கொள்ளையடித்துள்ளனர். தனிப்பட்ட ரீதியாக அது எனக்கு தெரியும். அதனை உறுதிப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் வரும் வரையில் காத்திருக்கின்றோம். நீதிமன்றில் ஒப்படைக்க வேண்டிய விடயங்களை தேடி செல்கின்றோம். ராஜபக்ச
ராஜபக்சவிடம் ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூற வேண்டும். அவர் இந்த நாட்டின் 4வது ஜனாதிபதி. 3 ஜனாதிபதிகள் ஓய்வு பெற்ற விதம், அவர்கள் அதற்கு பின்னர் செயற்பட்ட விதம் போன்றவற்றை கவனத்திற்கொண்டு அவ்வாறு செயற்பட முயற்சிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தனது சகோதரர்கள், புதல்வர்கள், மனைவி மற்றும் அவரது சகோதரர்கள், அவர்களின் உறவினர்கள் 283 பேரை கொண்ட எனது ஆட்சியில் நான் 6 அமைச்சுக்களை நிர்வகித்தேன். ஆனால் 1600 பேர் அதற்கு பின்னர் காணப்பட்டனர். சம்பள தினத்துக்கு மாத்திரம் வந்து அதனை பெற்று செல்லும் ஊழியர்கள் பலர் இருந்தனர். அவர்கள் பாரிய அளவில் கொள்ளையிட்டுள்ளனர். நாட்டை அழிவிலிருந்து மீட்கும் போது உண்மையாகவே நாட்டை நேசிப்பவராயின் ஓரமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆனால் அந்த அழிவுக்கு நீங்கள் செயற்பட தயாரானால் அதனை எதிர்கொள்ள நாங்களும் தயார். நான் தனியாக இதனை கூறவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் என்ற வகையிலேயே இதனை கூறுகின்றேன். இதனை விட நான் எதனையும் கூறுவதற்கு விரும்பவில்லை. පැත්තකට වෙලා ඉන්න කියලා අපි කියනවා. මේ විනාශය කරන්නේ නැතුව හැබැයි විනාශයකට තමුන්නාසල ඇස්ති නම් අපිත් ලෑස්ති අභියෝගේ බාර ගන්න. මම තනියම නෙමෙයි කතා කරන්නේ ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයේ ජ්‍යෙෂ්ඨෙක් හැටියට. ඊට වැඩි මට කතා කරන්න දෙයක් නැහැ. கடந்த அரசாங்கத்தினால் வடமாகாணத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக பயன்படுத்தப்படவில்லை என மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தெரிவித்தார். கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மகளிர் விவகார அமைச்சு ஏற்பாடு செய்திருந்த மருத்துவ முகாம் மற்றும் சட்ட உதவி நடமாடும் சேவைகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று முன்னெடுக்கப்பட்டன. மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் தலைமையில் கிளிநொச்சி மத்திய கல்லூரி மண்டபத்தில் இந்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வடக்கு கிழக்கில் 90,000 விதவைகள் இருக்கின்றார்கள். அவர்களை போல் எங்களுடைய வடமாகாணத்தில் 30,000 பேர்கள் அதாவது டிசேபிளாக இருக்கின்றார்கள். எல்லா மாகாணங்களோடு ஒப்பிடும்போது வடமாகாணம் தான் அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணமாக இருக்கின்றது. இந்த மாகாணத்துக்காக இவர்கள் நிதியை போன அரசாங்க காலங்களில் நிதியை ஒதுக்கி இருந்தும் அபிவிருத்திக்காக ஒதுக்கி இருந்தும் சரியான முறையில் அந்த நிதி எங்களுடைய மாகாணங்களில் சேரவில்லை. மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய மனைவிக்கு கட்டி கொடுத்தாரோ அல்லது யாருக்கு இந்த மாளிகை கட்டினாரோ தெரியாது, இன்னும் கட்டி முடியவில்லை. அந்த பிரதேசத்தை நாங்கள் போய் பார்த்திருந்தோம். அந்த பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட 850 மில்லியன் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணத்தை சீமெந்து கூட்டுத்தாபனத்தை இயங்க வைக்கவில்லை. அதாவது கிளிநொச்சி பிரதேசத்தில் உள்ள பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனத்தை இயங்க வைக்கவில்லை. இன்றைக்கு அதையாவது கட்டி நாங்கள் அதை திறந்திருந்தால் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். கிளிநொச்சி மாவட்டத்தின் 4 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கும் வகையில் இந்த மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது பெண்களுக்கான பல்வேறு மருத்துவ வசதிகள், உளநல ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு கிரான் வாவியில் கடந்த சில தினங்களாக மீன்கள் இறந்து கரையொதுங்கி வருகின்றன. இது தொடர்பில் கடற்றொழில் நீரியல் வள அதிகாரிகள் இன்று ஆய்வு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கிரான் வாவியின் கிரான், தோணிமடு, கும்புரமூளை மற்றும் கிண்ணியடி வரையிலான சுமார் 7 கிலோமீட்டர் வரையிலான பகுதியில் மீன்கள் இறந்து கரையொதுங்குவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். பல்வகை மீனினங்களும் இறந்து காணப்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கிரான் பாலத்திலேயும் தென்மீன் சாகுதையா, கோரிமடுவிலேயும் சாகுது, சல்லல், கிழுத்தி, திரளி, சிலுந்தல், முதல், விலாங்கு, ஐதல் முழுதும் சாகுது. என்ன காரணம் தெரியாயா? 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலை செய்து வரும் இந்த வாவியில் தற்போது மீன்பிடி தொழிலை செய்ய முடியாதுள்ளது. இதன் காரணமாக தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். நாங்க காலையில பீஜா வந்தாங்க. பீஜா வந்து பீச்சில் ஒன்றும் படல, ஒன்றும் மச்சமில்ல, 4 சல்ல கொஞ்சம் பட்டுது. அதை எடுத்துட்டு கரைப்பட்டு போய் வீட்டை போய் திரும்பி வரோம். மீன் முழுக்க காட்டருவியம் இருக்குது. அவ்வளவு நாங்க பீஜா இருந்தா இப்படி சாகல மீன். என்ன காரணம்னு எங்களுக்கு விளங்காது. கடும் கஷ்டமையா, நீ தொழிற்சேரும் ஜாத்திரை தொழிற்சேலாது. இப்ப நாங்க 54 பேர் 53 பேர் தொழிற்சேரும். இவ்வளவு பேருக்கும் கஷ்டம் தாயா, நீ தொழிலே ஒன்றும் இல்லை. கடற்றொழில் நீரியல் வள திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர். சரியான என்ன காரணம் என்று தற்போதைக்கு கூற முடியாத நிலையில் இதற்குரிய நீர் மாதிரியும் இறந்த மீன்களின் மாதிரியும் நாரா நிறுவனத்திற்கு பகுப்பாய்வுக்காக இன்றைய தினம் நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். பகுப்பாய்வு முடிவுகள் வரும் வரை இது என்ன காரணம் என்று சரியாக கூற முடியாத நிலையில் தான் உள்ளது. நீரில் காணப்படுகின்ற குறைந்தளவு ஆக்சிஜன் காரணமாகவே மீன்கள் இறந்துள்ளதாக தேசிய நீரியல் வள முகாமைத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியிலே ஆவி ஈர்ப்பு அதிகமாக இருப்பதால் நீர்மட்டம் மிக குறைவாக காணப்படுவதனால் நீரோட்டம் தடைப்பட்டு காணப்படுவதனாலே நீர் பரிமாற்றம் அற்றுப்போகின்றது. நீர் பரிமாற்றம் அற்றுப்போகின்ற பொழுது கடலுடன் நீர் பரிமாற்றம் செய்து ஆக்சிஜனை பெற்றுக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமையினாலும் இந்த கடல்நீரேரியினுடைய
ஆக்சிஜன் மட்டம் மிக குறைந்த அளவு காணப்படுகிறது. நீர்நீரிலே காணப்படுகின்ற மிக குறைந்த அளவு ஆக்சிஜன் காரணமாகத்தான் இந்த மீன்கள் இறந்திருக்கின்றன என்று கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கை மீனவர்கள் 6 பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னைக்கு 154 கடல் மைல் தொலைவில் நேற்றிரவு இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை மீனவர்களின் படகு ஒன்றும் இந்திய கரையோர பாதுகாப்பு பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக நியூஸ் போஸ்டின் ராமேஸ்வரம் செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடித்த 37 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டு பருத்தித்துறை நீதவான் உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். காங்கேசன்துறை கடற்பரப்பில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட மீனவர்கள் இன்று பருத்தித்துறை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதாக கடற்றொழில் திணைக்களம் தெரிவித்தது. இதன்போது இந்திய மீனவர்கள் 37 பேரையும் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இந்திய மீனவர்களின் 5 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை தமிழக மீனவர்களின் பிரச்சினைக்கு மத்திய அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என திராவிட முன்னேற்றக் கழகம் வலியுறுத்தியுள்ளது. இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற சந்தர்ப்பங்களில் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என்று தோன்றுகின்ற போதிலும் மீனவர்களின் பிரச்சினை தொடர் கதையாகவே உள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு. கருணாநிதி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் பிரவேசிக்கும் இந்திய மீனவர்கள் பாரபட்சமின்றி கைது செய்யப்படுவார்கள் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ள நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். சுகமளிக்கும் ஜெப ஆராதனை கூட்டம் மட்டக்களப்பு இந்து கல்லூரி மைதானத்தில் நேற்று இடம்பெற்றது. வணக்கத்துக்குரிய ரோய் ஜெசிக் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. பிளஸ் ஸ்ரீலங்கா ஊழியர் ஸ்தாபனம் மற்றும் மட்டக்களப்பு மெய்ப்பர்கள் ஐக்கியமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தது. இந்த நிகழ்வில் வணக்கத்துக்குரிய வேணன் பெரேரா, வணக்கத்துக்குரிய சில்வெஸ்டர் டெரன்ஸ் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். பாஸ்கா பண்டிகையை முன்னிட்டு நேற்று ஆரம்பமாகிய ஜெப ஆராதனை கூட்டம் நாளை வரை நடைபெறவுள்ளது. ஜெப ஆராதனை நிகழ்வில் கிழக்கு மாகாணத்தின் பல பாகங்களில் இருந்து வருகை தந்த மக்கள் கலந்து கொண்டனர். சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை குறித்து முழுமையாக ஆராயும் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை அரசாங்கம் தெளிவாக கூற வேண்டும் என தேசிய புலமைசார் தொழில் வல்லுநர் ஒன்றியம் தெரிவிக்கின்றது. யாழ் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தேசிய புலமைசார் ஒன்றியத்தின் உப தலைவர் R.A. சந்திரசேன இதனை தெரிவித்தார். This is not the first time that massive scale water contamination occurred. இது குடிநீர் அசுத்தமடைதல் தொடர்பான முதலாவது சந்தர்ப்பம் அல்ல. கம்பகாவின் ரத்துபஸ்வல பகுதியிலும் பெரிய பிரச்சனை ஒன்று உருவாகி குழப்பநிலை ஏற்பட்டு பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இதனை வெற்றி கொள்ள வேண்டுமாயின் அதில் 2 பிரச்சனைகள் காணப்படுகின்றன. தொழில்நுட்ப ரீதியிலும் பார்க்க வேண்டும், அரசியல் மற்றும் நிர்வாக ரீதியிலும் பார்க்க வேண்டும். எமக்கு 2 சவால்கள் காணப்படுகின்றன. தொழில்நுட்ப ரீதியில் எவ்வாறு இதனை வெற்றி கொள்வது என்பதும், அரசியல் ரீதியில் எவ்வாறு வெற்றி கொள்வது என்ற 2 சவால்கள் எமக்கு உள்ளன. இந்த பிரச்சனையை முழுமையாக ஆராயும் பொறுப்பு எந்த குழுவிற்கு அல்லது நிறுவனத்திற்கு உள்ளது என்பதை அரசாங்கம் தெளிவாக கூற வேண்டும். அது அரசாங்கத்தின் பொறுப்பாக காணப்பட வேண்டும். Make a firm plan on behalf of the government. எட்டியாந்தோட்டை வெற்றியூர் எதிராப்புல தோட்டத்தில் ரப்பர் மடுவத்தின் கூரை இன்று காலை சரிந்து விழுந்ததில் கர்ப்பிணி தாய் உள்ளிட்ட 5 காயமடைந்துள்ளனர். இன்று காலை தேநீர் அருந்துவதற்காக ரப்பர் மடுவத்தில் அமர்ந்திருந்தவர்களே காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 3 சிறுவர்கள், கர்ப்பிணி தாய் மற்றும் தோட்ட தொழிலாளி ஆகியோர் காயமடைந்து கரவநல்ல ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக கரவநல்ல ஆதார வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். பார்த்தோன்னா இப்படி சின்ன பிள்ளைங்க 2, ஒரு பிள்ளைக்கு 6 வயசு, ஒரு பிள்ளைக்கு 2 வயசு, இன்னொரு 2 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. ஒரு ஆள் அதுல பபா கிடைக்கிற ஆள் இருக்கு, ஒரு பொம்பளை ஆளு. அவங்களுக்கும் கொஞ்சம் காயமா. ஏமனில் இடம்பெற்று வரும் மோதல்களில் சிக்கியுள்ள இலங்கையர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக சீன விமானம் ஒன்று நாளை ஏமனுக்கு செல்ல உள்ளதாக
வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிக்கின்றது. சீன விமானத்திற்கு ஏமனுக்கு சென்று அங்கிருந்து இலங்கையர்களை அழைத்து வருவதற்கு அனுமதி கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் 50 தொடக்கம் 60 வரையிலான இலங்கையர்கள் நாளை பஹ்ரைனுக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். இதன் பின்னர் அங்கிருந்து இலங்கைக்கு அவர்கள் விமானத்தின் மூலம் அழைத்து வரப்பட உள்ளனர். இது தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் வெளிவிவகார அமைச்சு, ஓமானில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பவற்றின் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்படுகிறது. ஏனைய இலங்கையர்களை அதற்கு பின்னர் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. சீனாவின் சிறப்பு விமானம் மூலம் இலங்கையர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் ஏமனில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள் என இலங்கைக்கான சீன பதில் தூதுவர் டென்பா வியங் தெரிவித்தார். At the request of Sri Lankan government 2 days ago, Chinese government have agreed. 2 நாட்களுக்கு முன்னர் இலங்கை அரசாங்கம் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய ஏமனில் போர் சூழலில் உள்ள 56 இலங்கையர்களை அழைத்து வருவதற்கு சீன அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. எமது விமானம் ஏமனின் தலைநகரான சானாவில் இருந்து சீன மற்றும் இலங்கை பிரஜைகளை அழைத்து வருவதற்கு தயாராக உள்ளது. ஏமனில் நேற்று மணல் சூறாவளி கடுமையாக காணப்பட்டது. நாளை காலநிலை மிகவும் சிறந்த நிலையில் காணப்படுவதனால் எமது விமானத்தின் மூலம் அங்குள்ள நாட்டு பிரஜைகளை ஓமான் அல்லது பஹ்ரைனுக்கு அழைத்து வரவுள்ளோம். Provided by Chinese government can carry them, and with other countries' citizens left Yemen to a surrounding country, maybe Oman or Bahrain. புறக்கோட்டை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது தரமற்ற தராசுகளை அளவை அலகுகளின் தரம் மற்றும் சேவைகள் திணைக்களம் கைப்பற்றியுள்ளது. இந்த சுற்றி வளைப்பின் போது 25 தராசுகள் கைப்பற்றப்பட்டன. தரமற்ற தராசுகளை வைத்து முறைகேடு செய்து வந்த 18 வர்த்தகர்களும் கைது செய்யப்பட்டதாக அளவை அலகுகளின் தரம் மற்றும் சேவைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது. சுற்றி வளைப்பின் போது சில வர்த்தகர்கள் தரமற்ற தராசுகளை வர்த்தக நிலையங்களில் போட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சில வர்த்தகர்கள் தம்மிடம் இருந்த தரமற்ற தராசுகளை மறைத்து இலத்திரனியல் தராசுகளை இவ்வாறு பொருத்தினர். சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நியூஸ் போஸ்ட், சக்தி டிவி மற்றும் சக்தி எஃப்எம் இணைந்து நடத்தும் நிகழ்வுகள் தலவாக்கலை நகரில் நாளை காலை முதல் நடைபெற உள்ளன. தலவாக்கலை நகர் மற்றும் நகரசபை மைதானத்தில் விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல நிகழ்வுகளை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் விசேட நடமாடும் கலையகம் அங்கு அமைக்கப்பட்டுள்ளதோடு திரைப்பரீட்சை மற்றும் குரல் தேர்வுகளும் நாளை காலை 9 மணி முதல் நடைபெறவுள்ளன. திரைப்பரீட்சை தேர்வில் தெரிவு செய்யப்படும் ஒருவருக்கு நாளை மாலை 5:25 மணித்தியால செய்தியை வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜேசி வெலியமுனு குழுவின் அறிக்கையில் முக்கியமான சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. பிரதமர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இது தொடர்பான விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க அதிகாரத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்திய பல்வேறு சந்தர்ப்பங்கள் ஜேசி வெலியமுனு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன. விமான பணிப்பெண் ஒருவருடன் அவர் ஏற்படுத்திக் கொண்ட உறவு காரணமாக கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருந்த ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு மேலும் பல பிரச்சினைகள் எழுந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. $2.3 பில்லியன் பெறுமதியான புதிய விமானங்களை தற்போது இருக்கும் விமானங்களுடன் இணைப்பதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கன் விமான நிறுவன முகாமைத்துவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடு குறித்து முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு விசாரணை நடத்துவதற்கும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் ஜேசி வெலியமுனு அறிக்கையை பரிந்துரை செய்துள்ளது. இந்த அறிக்கைக்கு அமைய நிஷாந்த விக்ரமசிங்க மற்றும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன நிஷாந்த விக்ரமசிங்கவின் பயன்பாட்டிற்காக விளையாட்டுப் போட்டிகளுக்காக பயன்படுத்தப்படும் சொகுசு வாகனம் ஒன்று தவணை முறையில் செலுத்துவதற்காக பெற்றுக் கொள்வதற்காக போலி ஆவணங்கள் தயாரித்தமை தொடர்பில் சாட்சியங்கள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த காலப்பகுதியில் வழங்கப்பட்டிருந்த சொகுசு மெர்சிடிஸ் பென்ஸ் மற்றும் பிராடோ ரக ஜீப் ஆகியவற்றுக்கு மேலதிகமாகவே இந்த வாகனம் பெறப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் கைவிடப்பட்ட ஏர் டாக்ஸி சேவையாலும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு பல மில்லியன் $1 நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முகாமைத்துவம், நிறுவனங்களுக்கு இடையிலான தொடர்புகள் மற்றும் மோதல்களை கவனத்திற்கொள்ளாது தேசிய விமான சேவைக்கு ஆலோசனை வழங்குவதற்காக பல்வேறு நபர்களை நியமித்ததாகவும் அனைத்து நடவடிக்கையும் ஊழல் மிக்கவை எனவும் ஜேசி வெளியமுன் அறிக்கை குறிப்பிடுகின்றது. இதனை தவிர முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் லலித் வீரதுங்கவின் வேண்டுகோளுக்கு அமைய விமான பணிப்பெண் ஒருவர் ஜனாதிபதி செயலக சேவைக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் பின்னர் நாமல் ராஜபக்சவின் அரசியல் நடவடிக்கைகளுக்காக விடுவிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடுப்பனவுகள் உள்ளடங்கலாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினால் அவருக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் எத்தகைய கடமையை நிறைவேற்றினார் என்பது தெளிவாக தெரிவிக்கப்படாத போதிலும் அவருக்கு 4.2 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்டுள்ள விமான பணிப்பெண்ணுக்கு மேலதிகமாக செலுத்தப்பட்ட பணத்தை விமான நிறுவனம் மீள் அறவிட வேண்டும் எனவும் பொது நிதியை தவறாக கையாள அனுமதித்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஜேசி வெளியமுன் அறிக்கை பரிந்துரை செய்துள்ளது. இதேவேளை விமான நிறுவனத்தால் குறிப்பிடப்படாத போதிலும் முன்னாள் தலைவர் நிஷாந்த விக்ரமசிங்க ஏற்படுத்திய புதிய பதவியொன்றில் ஸ்ரீலங்கன் விமான சேவை பதவி தூதுவர் நிலையில் விமான பணிப்பெண் ஒருவர் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் கபில சந்திரசேன ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திடமிருந்து குறைந்தபட்ச சம்பளமாக 1.5 மில்லியன் ரூபாய் பெற்றுள்ளதுடன் மொபிட்டல் நிறுவனம் மற்றும் மிஹின்லங்கா நிறுவனம் ஆகியவற்றில் பிரதம நிறைவேற்று பதவியில் இருந்தபோது சம்பளங்களை பெற்றுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கபில சந்திரசேன மற்றும் நிஷாந்த விக்ரமசிங்க ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஜேசி வெளியமுன் அறிக்கை பரிந்துரை செய்துள்ளது. இதேவேளை விமான பாதுகாப்பு தொடர்பில் எந்தவித அனுபவமும் அற்ற ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரல் பி சந்திரவங்சவிற்கு விமான நிறுவனத்தின் பதவி வழங்கப்பட்டமைக்கான காரணம் குறித்தும் ஜேசி வெளியமுன் அறிக்கையில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தில் பணியாற்றிய காலப்பகுதியில் 4,50,000 ரூபாய் சம்பளம் பெற்ற அவர் அரசியல் நடவடிக்கைகளும் ஈடுபட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேவை இடைநிறுத்தம் அல்லது நிறுவன சட்டமீறல் தொடர்பில் அவருக்கு எதிராக உடனடி ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. விலை மனு கோரலின் போது இடம்பெற்ற பாரியளவான மோசடிகள் குறித்து தகவல் கிடைத்துள்ளதாகவும் தீர்வையற்ற கொடுக்கல் வாங்கல் மற்றும் வைன் விற்பனை என்பன இதில் முதன்மை பெறுவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஊழல் மிக்க கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் ஜேசி வெளியமுன் அறிக்கை வலியுறுத்தியுள்ளது. ஜெனரல் சேல்ஸ் ஏஜென்ட் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட விதம் தொடர்பில் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை உயர்ஸ்தானிகர் உதயங்க வீரதுங்க மற்றும் டிலான் ஆரியவங்ச ஆகியோருக்கு எதிராக குற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் செயற்பாடுகளுடன் வெளித்தரப்பு சக்திகள் தொடர்புபட்டமை, அதிகார துஷ்பிரயோகம் என்பவற்றுக்கு விமான நிறுவனத்தின் முகாமைத்துவ முறைமையே காரணம் என்பது ஜேசி வெளியமுன் அறிக்கையின் நிலைப்பாடாகும். திரைசேரி முறைகள் கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் ஏன் துரிதப்படுத்தப்படவில்லை என ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. வெளியாமன அறிக்கையை தயாரித்ததை போன்று முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கான தேவை காணப்படுவதாக அந்த அமைப்பு தெரிவிக்கின்றது. இந்த கொடுக்கல் வாங்கல் காரணமாக நாளாந்தம் 10 கோடி ரூபாய் நட்டமடைந்து வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்தன நேற்று தெரிவித்தார். පහුගිය දවස්වල සිද්ධ වෙච්ච මහ බැංකු මූල ධන වංචාව පිළිබඳ කාරණේ கடந்த நாட்களில் இடம்பெற்ற மத்திய வங்கியின் மோசடி தொடர்பான விடயம் தொடர்பாக ஆராய்வதற்கு ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனக்கு தெரிந்த மூவரை நியமித்தார். பிப்ரவரி 27 இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றது. இன்று ஏப்ரல் 4 வரையில் அறிக்கை வெளியிடப்படவில்லை. மத்திய வங்கி முறைகள் தொடர்பான மோசடி தொடர்பான அறிக்கை வெளியிடப்படாத நிலையில் ஏழங்க அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமையானது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஆகவே மத்திய வங்கி மோசடி தொடர்பாக தேடுவதற்கு தடையாக உள்ள காரணிகள் என்ன என்பதை நாங்கள் கேட்கின்றோம். இது குறித்து முழு சமூகமும் தகவல் அறிகின்றது. ஆனால் குழுவில் உள்ள மூவருக்கு தெரியவில்லை. ஆகவே உடனடியாக இந்த மோசடி தொடர்பான அறிக்கையை வெளியிட வேண்டும். 1953 ஆண்டுக்கு பின்னர் எமது நாட்டு நாணயத்தில் அந்நிய நாட்டவர் ஒருவர் கைச்சாத்திடுகிறார். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கப்படாவிட்டால் அரசாங்கம் முடிவை சந்திக்க நேரிடும் என மக்கள் விடுதலை முன்னணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. கம்புருப்பிட்டிய மாப்பலானி பகுதியில் கட்சி அலுவலகத்தை இன்று திறந்து வைத்து உரையாற்றிய போது பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ஹாந்துனேத்தி தற்போதைய ஆட்சி தொடர்பில் கருத்து தெரிவித்தார்.
ராஜபக்ச விண்வெளியில் இருந்தார். வாழ்நாள் முழுவதும் தாமே ஜனாதிபதி என அவர் நினைத்திருந்தார். எனினும் மக்கள் தமது ஈர்ப்பு சக்தியை பயன்படுத்தி அவரை கீழே இறக்கினர். அந்த மக்கள் நல்லாட்சியை எதிர்பார்க்கின்றனர். தம்மை தோற்கடிக்க முயற்சித்த எஸ்பி திசாநாயக்க போன்றவர்களுக்கு அமைச்சு பதவிகளை தாரை வார்ப்பது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் கடமை அல்ல. மக்களும் அதனை எதிர்பார்க்கவில்லை. கடந்த ஆட்சியின் போது ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்களை தாளாட்டாது அவர்களுக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர். தற்போதைய ஆட்சியில் மத்திய வங்கியின் ஆளுநருக்கு சலுகைகள் வழங்கப்படும் ஆயின் அதுவே தற்போதைய ஆட்சியாளர்களினதும் முடிவாக அமைந்துவிடும். அவன்கார்ட் சம்பவத்தில் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய 3 முறைகள் காணப்படுவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க தெரிவிக்கின்றார். சக்தி டிவியில் ஒளிபரப்பாகும் மின்னல் நிகழ்ச்சியில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜே ஸ்ரீரங்காவுடன் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டுக்கு ஆயுதம் கொண்டு வந்தவர்கள் சுதந்திரமாக இருக்கின்றார்கள். அவன்கார்ட் விடயத்தில் சட்டம் நடைமுறையில் இல்லையா? அவன்காட்டுக்கிட்ட රටේ නීතියක් නැත්ත මේක ඇත්තට අතර කොටද මේක අංකනේ දැන් ඒකට પાස්පෝර්ට් දාලා එලියට එවනවා. අවන්කාට ඇත්තට නීතියක් නැද්ද? දැන් අවන්කාට සිදුවීම ගත්තොත් ඒ පරීක්ෂණ කරන அவன்கார்ட் சம்பவத்தை எடுத்தால் அது தொடர்பில் விசாரணை செய்கின்ற சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்த விதத்தில் 3 முறையில் கைது செய்ய முடியும். முதலாவது பயங்கரவாத தடை சட்டம், இரண்டாவது துப்பாக்கி கட்டளை சட்டம், மூன்றாவதாக வெடிபொருள் தொடர்பான சட்டம். இதில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் யாரையும் கைது செய்ய தேவையில்லை. ஏனென்றால் அந்த சட்டத்தை இல்லாது செய்ய வேண்டும். ஆனாலும் ஏனைய 2 சட்ட மூலங்களும் செயற்பாட்டில் இருக்கின்றன. உதாரணமாக கட்டு துப்பாக்கி வைத்திருந்தாலும் துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் கீழ் பதிவு செய்கின்றனர். இங்கு நாடொன்றை கைப்பற்றும் அளவுக்கு ஆயுதங்கள் இருக்கின்றன. இங்கு எந்த ஒரு சட்ட மூலமும் செயற்படுவதில்லை. இவற்றை நடைமுறைப்படுத்தலாம். සාමාන්‍යයෙන් ඔය බඳින තුවක්වත් තියාගත්තත් දාන්නේ ගිනිය ව්‍යාඥා පනතයට. මේ රටක් අල්ලන්න පුළුවන් අවියාවිද තියෙනවා. පනතක් ක්‍රියාත්මක වෙන්නේ නේ. ඒ නිසා ක්‍රියාත්මක කළ හැකි. මේ ලංකාවේ අවි දැරීමේ අයිතිය තියෙන්නේ ත්‍රිවිධ හමුදාවට පමණයි. එය පාලනය වෙන්නේ Firearms Act. එහෙම නැත්නම් සිංහලෙන් කියනවා නම් இலங்கையில் முப்படைக்கு மாத்திரமே ஆயுதங்களை வைத்திருக்க முடியும். அவை துப்பாக்கி கட்டளை சட்டத்தின் பிரகாரமே செயற்படுகிறது. இன்டர்நேஷனல் மெரிடைம் ஏஜென்சி தொடர்பில் கூறுவதாக இருந்தால் அந்த அமைப்பு வெளிநாட்டு வரையறைகளின் பிரகாரம் ஏதேனும் ஒரு மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை காணப்படுமாக இருந்தால் அல்லது ஆயுதம் வைத்திருக்கும் கப்பல் ஒன்று இருந்தால் அந்த கப்பல் நிறுத்தப்பட்டுள்ள கடல் எல்லையை கொண்ட நாட்டின் தேசிய கொடியின் கீழ் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் காலையில் கைப்பற்றப்பட்ட எம்பி மகனூர் எனும் கப்பல் மொங்கோலியா நாட்டு கொடியின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது இன்டர்நேஷனல் மெரிடைம் ஏஜென்சியின் சட்ட திட்டங்களை மீறுவதோடு இலங்கை கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டமை இலங்கையில் துப்பாக்கி கட்டளை சட்டத்தை மீறுவதாகவும் அமைந்துள்ளது. ஸ்ரீலங்கா தேசிய ஜலத்தீர துல இங்கிலாந்து அணியுடன் நடைபெறவுள்ள டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மற்றும் ஒருநாள் போட்டி தொடரில் பங்கேற்கும் நியூசிலாந்து குழாம் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.